எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஏசிஎல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பண்ணதுக்கு அப்புறம் நான் சரியா நடக்கல, என்னால பழையபடி காலை மடக்கி நீட்ட முடியல அப்படின்னா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா 100% சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி எனக்கு ஏசிஎல் ஆபரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்றவங்களும் தாராளமா வாங்க, உங்களை ஆபரேஷன் இல்லாமே சரி பண்ணி கொடுக்குறோம். ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. ஏசிஎல் ஆன்டீரியர் க்ரூசியேட் லிகமெண்ட். பொதுவாக முழங்காலில் நம்ம கீழே விழுகும் பொழுது இல்லை ஒரு ஸ்லிப் ஆகும் பொழுது, கால் வழுக்கும் பொழுது தசை நார் கிழிஞ்சிருச்சு, முழங்காலில் ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். இது ஏசிஎல் டியர் அப்படிங்கிறது காமனாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நடக்கிற ஒரு விஷயம் தான். யாருக்கு ஏசிஎல் டியருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், யாருக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளஸ் ஏசிஎல் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஃபிசியோதெரப்பி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பொதுவாக ஒரு ஏசிஎல் டியர் ஒரு பேஷண்ட் வர்றாங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்கணும். அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையா தேவையில்லைங்கிறது அப்போ தான் நம்ம முடிவு பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நான் நார்மலாக சிம்பிளாக தான் ஒர்க் பண்ணுவேன், நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன், நான் பைக் ஓட்டிட்டு போவேன் வருவேன், நான் வாக்கிங் போவேன். இவங்களுக்குலாம் ஏசிஎல் டியர் ஓரளவு இருக்கும் பொழுது பெருசாக பாதிப்பு இல்லைன்னா, இப்போ நடக்கும் பொழுது ஸ்லிப் ஆகிற ஃபீலிங் இல்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தேவையில்லை. இல்லை எனக்கு ஸ்லிப் ஆகிற ஃபீலிங் எப்பயாவது வரும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு முழங்கால ஸ்ட்ரென்தன் பண்ணி பார்க்கணும். முழங்கால ஸ்ட்ரென்தன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே நல்லா ஆகிட்டேன், ஒரு 3 வீக்ஸ் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க சரியாயிட்டாங்க அப்படின்னாலே நம்ம ஆப்ரேஷன் இல்லாமே சரி பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், இல்லை நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், நான் போலீஸாக இருக்கேன், நான் ஓடுவேன், நான் ஒரு அத்லெட்டு, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி பண்ணிடுறது நல்லது. சில கண்டிஷன்ஸில் சில பேருக்கு ஏசிஎல் டியரில் நம்ம ஒபீஸாக இருக்கும், அதாவது நம்ம கொஞ்சம் கூட வெயிட்டாக இருக்கும், மசில்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னாலும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஆப்ரேஷனே வேணான்னு சொன்னீங்கன்னாலும் என்னால் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் கம்ப்ளீட்டாகவே உங்களை சரி பண்ணி கொடுக்க முடியும். அதை நம்ம உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து முடிவு பண்ணிக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்டோட பேர் வஹிதா பானு, வயசு 44, மதுரை தான். அவங்க ஜஸ்ட் கீழே விழுந்திருக்காங்க. கீழே விழுந்ததில் ஏசிஎல் கம்ப்ளீட்டாகவே டியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கீழே விழுந்தப்போ அவங்களுக்கு ஏசிஎல் டியர் ஆயிருந்திருக்கு. அப்போ அவங்க சர்ஜரி இல்லாமல் நார்மலாக ட்ரீட்மெண்ட் எடுத்தே சரியாயிட்டாங்க. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் பைக்ல இருந்து அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தப்போ அந்த ஏசிஎல் டியர் ரொம்ப ஜாஸ்தியாக கம்ப்ளீட் டியர் ஆயிடுச்சு. சுத்தமாக நடக்கவே முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. மேக்சிமம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஏசிஎல் டியர் சர்ஜரி 100% கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா டாக்டர்ஸுமே ஏசிஎலுக்குன்னு இருக்க ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே நல்லா ஆப்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பேஷண்ட்டும் பெர்ஃபெக்டா மதுரையில் நல்ல டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. என்னதான் நம்ம கரெக்டா ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற கரெக்டான பிசியோதெரப்பி புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் பேஷண்ட்னால திருப்பி பழையபடி காலை மடக்கி நீட்ட முடியும், நல்லா நடக்க முடியும், படிக்கட்டு ஏறி இறங்க முடியும். இவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் பெயின் இருந்ததுனால அதிகமா எக்ஸசைஸ் பண்ணாம காலை மடக்காம வச்சுட்டாங்க. நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தப்போ அவங்களுக்கு வெறும் 20 டிகிரி தான் பெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ முழங்கால் இப்படி இருக்குன்னா இவ்வளவுதான் பெண்ட் பண்றாங்க, இந்த அளவுக்கு தான் பெண்ட் பண்றாங்க. முழங்கால இவ்வளவு தூரம் கூட அவங்களால பெண்ட் பண்ண முடியல, 90 டிகிரி கூட மடக்க முடியல, வெறும் 20 டிகிரி மட்டும் தான் ஃபிளெக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல சிபிஎம் மிஷின், கண்டினியூஸ் பாசிவ் மோஷன் ஒரு மிஷின் வச்சிருக்கோம். அது முழங்காலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பெயின் இல்லாம ரிதமிக்கா நம்மளோட முழங்கால மடக்கி கொடுக்குற மாதிரியான ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் மூலமா அவங்கள நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாவே அவங்கள முழங்கால நார்மலா மடக்கி நீட்ட வச்சிட்டோம். பெயின் இல்லாம, அது முக்கியமானது, பெயின் இல்லாம காலை நல்லா மடக்கி நீட்ட வச்சிட்டோம். அடுத்தது அவங்களுக்கு ஃபுல்லாவே ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைசஸ். இங்க வரும்பொழுது அவங்க சுத்தமா நடக்கவே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு வர்றாங்க, காலை மடக்கலாம் நடக்கவே இல்லை. அவங்கள நல்லா நடக்க வச்சு படிக்கட்டு ஏறி இறங்க வச்சு, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க முதல்ல வந்தப்போ தாங்கி வந்தாங்க, வித் சப்போர்ட்டோட நடந்து வந்தாங்க. அடுத்து இப்போ நார்மலா ரேம்ப்ல ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஈஸி அவங்க பாட்டுக்கு ஏறி இறங்குற அளவுக்கு நல்லா மாறிட்டாங்க. ரோட்லயுமே, அதாவது அன்இவன் சர்ஃபேஸ்லயுமே நல்லா நடக்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. இதுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு அவங்க சரியாகிறதுக்கு. ஆனா அந்த 15 டேஸ்ல நாங்க அவங்களுக்கு கம்ப்ளீட்டா பிசியோதெரபி புரோட்டோகால்ஸ் ஏசிஎலுக்குனே இங்க நாங்க நிறைய ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் வச்சிருக்கோம். அதன் மூலம் அவங்கள நல்லா ரெக்கவரி பண்ணி கொடுத்துறோம். இப்போ அவங்க 100% சரியாயிட்டாங்க. அவங்க ரிவ்யூ வருது பாருங்க. எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஏசிஎல் சர்ஜரி பண்ணிருக்காங்க, பண்ணதுக்கு அப்புறம் நான் சரியா நடக்கல, என்னால பழையபடி காலை மடக்கி நீட்ட முடியல அப்படின்னா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா 100% சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி எனக்கு ஏசிஎல் ஆபரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்றவங்களும் தாராளமா வாங்க, உங்களை ஆபரேஷன் இல்லாமே சரி பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. என்னுடைய முழங்காலில் ஏசிஎல் டியர் ஆயிடுச்சு. ஸோ சர்ஜரி ஆர்த்தோவில் போய் பார்த்து சர்ஜரி பண்ணியிருந்தோம். சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் என்னால் நடக்க முடியல.
நடக்க முடியுமா, கால் பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ கால் வந்து மடக்கவும் முடியல, நடக்கவும் முடியல, என்னால் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கவும் முடியல. இந்த ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு இருந்தது. ஸோ சன் ஹாஸ்பிட்டல் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன். வந்ததுக்கப்புறம் இங்கேயுமே கொஞ்சம் எனக்கு டவுட் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலாகவே இருந்தது. ஆனால் இங்கே வந்து நல்லா பார்த்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக்குக்குள்ளேயே எனக்கு ஓரளவு நல்லா நடக்க ஆரம்பித்தேன். இப்போ ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டில் வந்து மிஷின் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க, டாக்டர்ஸு மேனுவல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் மேனுவல் ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் மிஷின் ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே கொடுக்கவுமே நான் எனக்கு ஓரளவு நல்லா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கவும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. இப்போ நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நல்லா கால் பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க ஓரளவு ஸ்டெப்ஸ் நல்லா ஏறி இறங்கவும் ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸசைஸ் நேரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் ரொட்டீனாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 7 எக்ஸசைஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு ப்ராப்ளமே இப்போ எனக்கு இல்லை. நல்லா க்யூர் ஆகிட்டேன். சன் ஹாஸ்பிட்டலுக்கு மிக்க நன்றி.